ஹாய் ஃபோக்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அப்டேட் பார்க்கலாமா? ஸோ நிறைய பேர்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். சரியா, கிட்டத்தட்ட இப்போ வந்து 100 பேர்கிட்ட பேசியிருப்பேன். சரியா, எல்லோரும் மனக்கவலையில் இருக்கீங்க. ஏன் கவலையில் படுறீங்க? அதாவது கவலைப்படுவதனால் சரீரத்தின் ஒரு முலத்தை கூட்ட மூடுமோன்னு சொல்லி இருக்குது பைபிளில். ஸோ நான் பைபிள் குவாட்ஸ் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது காமனாக, இது எல்லாருக்குமே இப்படி தான். கவலைப்படாத, ஏதாவது நடக்க போதா? நடக்காதில்ல. முடி கொட்டியிருக்கு, இதாக வருத்தப்பட்டு என்ன போவோம்? முடி வளருமா? வளராது, அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது போராடும். சரியா, அது போராட்ட குணம் நம்மகிட்ட இருந்தாலே போதும், நம்ம முன்னேறிடலாம். சரியான வழியில் போராடணும். சரியா, அது கரெக்டாக போகணும். குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சிங்கன்னா அது தோற்று போயிடுவோம். இது ஒரு வேலைக்கு போகிறோம். அந்த வேலைக்கு எப்படிப்பட்ட வேலை, அந்த வேலையால் நமக்கு என்ன பயன் கிடைக்குது, அதை அடையிறதுக்கு என்ன வழி, இதை நம்ம ஆராய்ஞ்சோம்னா ஈஸியாக போயிடலாம். அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும். அதுக்கு சரியா, இப்போ எக்ஸாம் படிக்காமல் போய் எக்ஸாம் எழுத முடியுமா? அது மாதிரி தான் இது. ஸோ நான் அதனால் ஏதாவது ஒரு மனக்கவலையாக சார் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட பேசுங்க. நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவேன். நான் யாரையும் கம்பேர் பண்ணி அவர் இப்படி இருந்தார் இவர் இப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டேன். நான் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட எனக்கு 50 வயசு ஆக போகுது. சரியா, அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் நான். சரியா, ஸோ நீங்கள் அண்ணனாக பாவிக்கலாம், தம்பியாக பாவிக்கலாம். சரியா, சகோதரிகள் சகோதரனாக பாவிக்கலாம். பேசுங்க. ஓகே, இப்போ அப்டேட்டில் என்னென்னா திருச்சி ஜென்னிஸில் மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரீஸ். ஜென்னிஸாக இருந்துச்சு, இப்போ ப்ரீஸ் ஆயிடுச்சு. ப்ரீஸ் ஹோட்டலில் இமிடியேட் ஓப்பன். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் கான்டி குக்ஸ் தேவைப்படுது. நீங்கள் டேரெக்டாகவும் அப்ரோச் பண்ணலாம். ஷெஃப் அங்கே விவேக் இருப்பார். ஆன்லைனில் செக் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இருக்குது. சரியா, இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேருக்கு தெரியும். என்கிட்ட பேசுங்க. ஹேவ் அ பிளஸ் டே. பார்க்கலாம்.